Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 12th பயாலஜி குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து படிக்கணும். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயோ பாட்னியும் பயோ சுவாலஜியும் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதை சொன்ன பிறகு பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக இருந்தாலும் சரி டாப்பர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து லெசன் நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஏவா அதுக்கடுத்து டைப் பியா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த டைப் ஏ டைப் பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் ஏல புக் பேக் கொஷின் இருக்கும், ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின் வந்து இருக்கும். சரிங்களா, இது வந்து டைப் ஏ கொஷினு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இதில் புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியரு ப்ளஸ் வந்து பிஒய்க்யூ கொஷின். ஸோ இது வந்து எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா மிங்கிளாக இருக்கும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஷின் கொடுத்தாலும் படிக்கக்கூடிய கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைப் ஏயில் இருக்கக்கூடிய கொஷினும் ப்ளஸ் வந்து டைப் பியில் இருக்கக்கூடிய கொஷினும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி படிங்க. இல்லை சார், நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்பேன், இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு 60 மார்க்ஸு 65, நான் சொல்கிறது 70க்கு ஸோ எடுக்கணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைப் ஏயில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் நீங்கள் வந்து தரவாக படிச்சுருங்க. கண்டிப்பாக 60 to 65 ப்ளஸ் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்டீரியர் கொஷினும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் 5 days அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்கு. 5 days என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டே 1 to 4, ஸோ டே 1, 2, 3. ஸோ இதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு டே 4 நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பயோ சுவாலஜிக்கும் ஸோ இங்கேயும் வந்து 40 days இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டே 1ல் என்ன படிக்கணும், டே 2ல் என்ன படிக்கணும், அதுக்கடுத்து டே 3ல் டே 4ல் என்ன படிக்கணும், 5ல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறோம், பிரித்து சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி. சரிங்களா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் இது நல்லா புரிஞ்சுங்க. டைப் ஏ அப்படிங்கிறது புக் பேக்கு இன்டீரியர் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டே 1க்கு என்னென்ன 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த 3 நாள் படித்ததை நீங்கள் டே 4ல் நல்லா என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் வந்து கொடுத்துங்க. உங்களுக்கான டைமிங் ஒரு நாளைக்கு ஒரு 1 hours ஒதுக்குனா கூட இது தாராளமாக என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். ஸோ டைப் பி அப்படிங்கிறது புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா மிங்கிளாக இருக்கும். ப்ளஸ் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அதையுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துரும். ஸோ இது வந்து டே 1 to 4க்கான கொஷின்ஸு. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இது வந்து டே 5 to 8க்கு. ஸோ இங்கே வந்து லெசன் வைஸாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல்னே இருக்கும், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து டே 9 to 11க்கு, அதாவது 12th டே வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. இது சாப்டர் 2ல் வந்து என்ன பண்ணாங்க இருக்கக்கூடிய கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2லே பி டைப்பில் இருக்கக்கூடிய கொஷினு. இது டே வந்து 13 to 15 வரைக்கும் இருக்கக்கூடியது. சரிங்களா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 2 மார்க்கு 2 3 மார்க்கு ஒரு 5 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணி படிச்சுங்க. ஸோ இங்கே ஒரு சில இது மறைஞ்சிருச்சு. இது வந்து டே 16. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது லெசன் 3 17 to 20 வரைக்கும் படிக்கிறதுக்கான கொஷின்ஸு. இதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கிறது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷினும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து லெசன் நம்பர் 4. லெசன் 3ல் வந்து ஒரு டைப் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா அதில் இருக்கிற கொஷினை நீங்கள் வந்து படித்தாலே போதும். இது வந்து லெசன் 4க்கானது. 21 to 23 வரைக்கும். 24 வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து டைப் பி 25 to 28. ஸோ இது வந்து பார்த்துங்க. 28 வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 29 to 31. ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, 35 out of 35 வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாங்க முடியும். இது வந்து 33 to 35. ஸோ ஃபைனல் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 37
டே நீங்கள் வந்து சாப்டர் 1 and 2வும் 38th டே 3 and 4 39 வந்து பார்த்தீங்கன்னா 5th ஆல் டயக்ராம் கொஷின். ஸோ டயக்ராம் கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒரு 10 டயக்ராம் தான் இருக்கும், அதுதான் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்குமே. சரிங்களா? டே 14 பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் வந்து நல்லா கொடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பயோ பாட்னிக்கு. ஸோ பயோசுவாலஜிக்கும் அதே போல் தான். சரிங்களா? இது வந்து பயோசுவாலஜி. ஸோ இது வந்து டே 1 and 2க்கு. சரிங்களா? லெசன் 1ல் இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே 3, 4, 5. ஸோ இது வந்து லெசன் 1ல் இருக்கக்கூடிய பி டைப்புக்கான கொஷின். ஸோ 5th டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். டைப் ஏவில் இருக்கக்கூடிய கொஷினும் பியில் இருக்கக்கூடிய கொஷினும். சரிங்களா? இங்கேயும் அதே தான். டைப் ஏ அப்படிங்கிறது புக் பேக்கு, இன்டீரியரு. டைப் பி அப்படிங்கிறது புக் பேக்கும் இருக்கும், ப்ளஸ் வந்து இன்டீரியர் இருக்கும், ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இருக்கும். ஸோ நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு மினிமம் ஏல இருக்கிறது கம்பல்சரி என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஸோ அதற்கடுத்து என்னால் ஓரளவுக்கு பியும் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த கொஷின் படித்தாலும் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கொஷின் தான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதனால் தாராளமாக படிக்கலாம். இது வந்து லெசன் நம்பர் 2க்கு டே 6 and 7 இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. டவுன்லோட் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், லிங்க் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை என்னால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறதே இல்லை, பிடிஎஃப் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ண மாட்டேறீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணுவோம். மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாப்டர் 3 இது வந்து டே 11 and 2. ஸோ இது வந்து சாப்டர் 3க்கு டைப் பி கொஷின். சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சாப்டர் 4க்கு. ஸோ டே 16 கொஸ்டின். ஸோ இது டே 17. ஸோ இது வந்து டைப் பியில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ 18 and 19க்கு. ஸோ இது வந்து டே 21 to 22 லெசன் நம்பர் 5க்கான கொஷின். ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏல இருக்கிறது என்ன பண்ணுறீங்க, தரவு பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் இன்னும் வெறித்தனமாக இருக்கிறேன் அப்படின்னா பி டைப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அல்லது ஓரளவுக்காவது முடிஞ்ச அளவுக்கு இதில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? இன்டீரியரில் இதில் எது டாப் மோஸ்ட் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து லெசன் 6 லெசன் 6ல் இருக்கக்கூடிய பி டைப் கொஷின். ஸோ 2 மீடியம் தான் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. 2 மீடியம் கரெக்டாக இருக்கும். இது வந்து லெசன் நம்பர் 7. ஸோ இது வந்து லெசன் 8 35 டேஸ் வரைக்கும் 8th லெசன் 7th லெசன் பி டைப்பு. ஸோ ஃபைனலாக 8th லெசனு. நமக்கு 8 லெசன் உண்டு. இவ்வளோ கொஷின்ஸ் வந்து படிக்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு ஏ டைப்பில் இருக்கிறத மட்டும் நல்லா படிச்சிருங்க. ஸோ இது ஃபைனல் கொஷினு. ஸோ 39 பார்த்தீங்க அப்படின்னா 8 ஃபுல் லெசனும் என்ன பண்ண வச்சிங்க, ரிவிஷன் பண்ணி வச்சிங்க. நல்லா என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷின் மோஸ்ட்லி இதில் இருக்கிற கொஷின் உங்களுக்கு வந்து வரும். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.